கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ரிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிங் வேர் பண்ணுறதுக்கு, அதுவும் பெரிய பெரிய ரிங்கெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லோக்கல் சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர்லேயே போய் வாங்கிப்பேன். குட்டி குட்டி, ஏன்னா அவ்வளோ தூரம் அங்கே போயிட்டு வாங்குறதுல இங்கேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் எப்போ ரிங் போடணும், பேங்கிள்ஸ் போடணும், வீடியோக்கு அப்படின்னு டிசைட் பண்ணப்போ வாங்கின ரிங் இது. ஓகே. ஸோ ஸ்டோன் எதுவும் விழாமல் இருக்கிறனால இது அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். கேணி வாங்குறது 45 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 ருபீஸ்க்குள்ளேயே முடிச்சுக்கிறது. நான் வந்துட்டு இந்த கையில் பேங்கிள் போடுறது, ரிங், இந்த மாதிரி எந்த வேலையுமே வச்சுக்க மாட்டேன். ஆனா எனக்கு இப்ப வீடியோல போட்டு 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 எனக்கு அது இல்லாம இங்க வெளில போவே பிடிக்கும். ஆமா, பட் எனக்கு இப்ப அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நான் உங்ககிட்ட இது ஸ்பெஷலா கேட்டிருந்தேன். ஸோ ஏதாவது சாரீலாம் வேர் பண்ணுறப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இது. ஸோ அதனாலே நான் இதை கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. நேயர்களுக்கு வணக்கம், நான் தான் ஸ்ரீவத்யா. இப்போ ஏன் பக்கத்துல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எங்க குக்கிங் சேனல் திறந்தால இவங்களோட முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ஓப்பன் பண்ணி காட்ட போறோம் எல்லாருக்கிட்டையும். எஸ், ஐ ஹாவ் ஸ்பைசி சமையலோட ஸ்ரீ பிரியாக்கா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிள், அதுக்கப்புறம் இந்த ரிங், இதெல்லாம் எங்க வாங்குறீங்கன்னு முதல்ல சொல்லுவீங்க? இதுக்குன்னே ஃபர்ஸ்ட் தேடுவேன். இதுக்காகவே தேடுவாங்களா? ரிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிங் வேர் பண்ணுறதுக்கு, அதுவும் பெரிய பெரிய ரிங்கெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நான் எங்கே ஒரு சின்னதாக ஒரு கடைக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு போய் தேடுறது பெரிய ரிங்கெலாம் இருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஓகே. ஸோ அப்படி கேட்டு அங்கங்கே ஒன்று ஒரு சில இதெல்லாம் வாங்கினது தான் எங்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே. ஓகே. ஸோ சென்னையில் நீங்கள் எங்கே ஷாப்பிங் பண்ணுவீங்க? அதாவது உங்களோட வளையல் இந்த ரிங்கெல்லாம் வாங்கணும், நாங்கள் எங்கே போய் வாங்கலாம்? நான் வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம இந்த குரோம்பேட் ஏரியாலே தான் நான் வாங்குவேன். ஓகே. சரவணா ஸ்டோர்ஸ் ஆகட்டும், போத்தீஸில், சென்னை சில்க்ஸ், இந்த மாதிரிலாம் வாங்குவேன். ஸோ அவ்வளோ தூரம் எல்லாம் போக முடியல அப்படின்னா லோக்கல் சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர்லேயே போய் வாங்கிப்பேன். குட்டி குட்டி, ஏன்னா அவ்வளோ தூரம் அங்கே போயிட்டு வாங்குறதுல இங்கேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஏன்னா அங்கே ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி தான் இருக்கும். எத்தனை மாதம் கழிச்சு போனாலும் அதே அப்படியே தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன ஷாப் போனால் அப்பப்போ கொஞ்சம் புது புது கலெக்ஷன்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வாங்கிப்பேன். ஸோ குரோம்பேட்டில் வாழும் மக்களே நோட் பண்ணிக்கோங்க, இவங்க நிறைய ஷாப் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் உங்க ரிங்க. எஸ் எஸ் எஸ், இருக்கு. நான் எடுக்கிறேன். இதான் உங்களோட ரிங் பாக்ஸுங்க. இது செகண்ட் செட். இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செட் போன வருஷம் யூஸ் பண்ணது நிறையவே அந்த இது கொஞ்சம் ஃபேட் ஆகி அந்த மாதிரிலாம் எடுத்துட்டேன். ஸோ இது செகண்ட் செட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிங். இது இங்கே லோக்கலில் தான் இங்கே வாங்கினேன். ஸோ ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே இது என்கிட்ட. அப்படி நான் எப்போ ரிங் போடணும், பேங்கிள்ஸ் போடணும், வீடியோக்கு அப்படின்னு டிசைட் பண்ணப்போ வாங்கின ரிங் இது. ஓகே. ஸோ ஸ்டோன் எதுவும் விழாமல் இருக்கிறனால இது அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். சூப்பர். இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். இது சூப்பருங்க. அடுத்து இதெல்லாம் ரீசெண்டாக அந்த கொஞ்சம் டிவோஷனல் ட்ரிப் மாதிரி போனப்போ அந்த சைடில் கொஞ்சம் ஃபேன்சியாக இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஃபினிஷில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுமே நான் அங்கே வாங்கினது. இது மூணுமே நீங்கள் அங்கே வாங்கியிருக்கீங்க. இருங்க, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். செம்மையாக இருக்கு. ஆமாம். எவ்வளோ இதெல்லாம்? இதுவும் 35, 30 இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம். இங்க பாருங்க, 35-40 ருபீஸ்க்கு அவங்களோட வீடியோ பார்க்கவே அழகா இருக்கீங்க. ஒரு ரிங்கும் இல்ல, அது ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கும். பட் தேடி வாங்குறது 45 ருபீஸ்க்குள்ள தான் இருக்கணும். அவ்வளவுக்குள்ள அதுக்கு மேலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 ருபீஸ்க்குள்ளே முடிச்சுக்கிறது. இதோட ரேட் எனக்கும் தெரியும், நானும் பார்த்திருக்கேன். 40 ருபீஸ் தானே? ஆமா, 40 தான். இது நான் இப்ப ரீசெண்டா வாங்கினது தான். இது அப்புறம் இது மூணுமே, இது அதுவும். ஸோ இது மூணுமே நான் ரீசெண்டா வாங்கினது. ஓகே. உங்க ரிங்ஸ் எல்லாம் சிலது பார்த்தா இங்க ரிப்பீட் எல்லாம் போடவே மாட்டீங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அந்த ரிங் இன்னொரு 5-6 வீடியோ கழிச்சு தான் அந்த வீடியோ நாங்க பார்க்க முடியும். அது எப்படி பார்த்து இது பண்ணுவீங்களா? நான் யோசிப்பேன் தான், சரி இந்த ரிங் நேத்தி போட்டோம்ல, சரி இன்னைக்கு வேற போட்டுக்கலாமே அப்படின்ட்டு அப்படி யோசிச்சு தான் நான் எடுப்பேன். ஆமா. இப்ப உங்க ஹஸ்பண்ட் கூட ஷாப்பிங் போகணும், எவ்வளவு நேரம் ஆகும் இந்த மாதிரி ரிங் எல்லாம் செலக்ட் பண்ணி? நான் கூப்பிடவே மாட்டேன். ஒரு இந்த மாதிரி தனியா போனீங்கன்னா நான் அவரை கூப்பிடவே மாட்டேன். தனியா போனா நான் சொல்லிட்டு போயிருவேன், நான் அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோருக்கு போனா நீயே போய்க்கோமா அப்படின்றவர். நான் ரொம்ப லேட்டா பண்ண மாட்டேன். எனக்கு எதெல்லாம் பிடிச்சிக்கோ ஃபாஸ்டா செலக்ட் பண்ணிட்டு வந்துருவேன். ஆமா, ஒரு half an hour ரிங் பர்ச்சேஸ், ஜுவல் பர்ச்சேஸ் முடிச்சிருவாங்களாம். இல்ல, அவங்க வீட்டுல ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். அவர்லாம் வரவே மாட்டாரு, கூப்பிடுறதும் கிடையாது. ஓகே ஓகே. இது
ஓகே. அது வந்துட்டு தனியா வாங்கினது தான் அது. ஓகே. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டிசைனுமே ஆமா சரி, இந்த கியூட்டா இருக்கு. ஸ்டோனும் சரி, இது ரொம்ப எவ்வளோ? ரொம்ப க்யூட்டா இருக்கும். இதுவுமே 40 தான். எல்லாமே 40 இதுல 50 தாங்க. 45 கூட ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே 40க்குள்ள தான் இருக்கும். 30 35 40 அதுக்கு மேல கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே வாங்க மாட்டேன். ஓகே. இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. இது வந்து நானு ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த பாரிஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் கிடைக்கும், ஆமா. நிறைய பேங்கிள்ஸ் கிடைக்கும்னு தெரியாதனமா அங்க போய் மாட்டி வாங்கின ஒரு ரிங். மாட்டி இதை ஒண்ணு வாங்கிட்டு வந்தீங்களா? வேற இல்ல அங்க கலெக்ஷனே. அதாவது குரோம் பேட்டல் சேர்ந்து பாரிஸ்ல இருந்து வெறும் 40 ரூபாய்க்கு மட்டுமே பர்ச்சேஸ். ஆமா, இதுக்கு நான் அங்கேயே வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. இது எவ்வளோ? 45 அது. இங்க நான் வாங்கியிருந்தேன் இல்ல 35 ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்த 40 ரூபாய்க்கும் 45 ரூபாய்க்கும் 5 ரூபாய் தாங்க டிஃபரன்ஸ். இல்ல அது நான் இங்கேயே வாங்கியிருந்தேன்னா நான் 30க்கே வாங்கியிருப்பேன். அப்ப நீங்க எங்க போன அந்த ட்ரெயின் சார்ஜ் பஸ் சார்ஜ் எல்லாம் ஆமா, அதுதான் தெரியாம செலவு பண்ணி அங்க போயிட்டு இதுக்கு இவ்வளவு போயிட்டு 45 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருத்த வேற பட்டுக்கிறாங்க அவங்க. ஆனா அந்த கிரௌட்ல வந்துட்டு அங்க பார்க்கவும் முடியல. எந்த ஒரு கடைக்குள்ளயுமே உள்ள போக முடியல பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னு. சோ அதனால 2 மட்டும் வெளியிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு. வெளியே வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆமா. சரி, இது வந்துட்டு நான் ரீசெண்டா இப்போ கோவா ட்ரிப் போனப்போ வாங்கினது. இது அது கொஞ்சம் மெமரபிள். கோவா. ஆமா, கோவாக்கு போய் ரிங் வாங்கி வந்திருக்காங்க. நோட்டீஸ் மக்களே ப்ளீஸ். இல்ல அங்க வந்துட்டு எது அவங்க எடுத்தாலும் வந்து இது வாங்கி வந்திருக்காங்க. அங்க எது எடுத்தாலும் இந்த சீ ஷெல்லே தான் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். சூப்பரா இருக்கு. என் கை கூட அழகா இருக்கு. நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. இது எங்க வாங்குனீங்க? ஆமா, இது வந்துட்டு இப்ப ரீசெண்டா நம்ம அங்க ஒரு நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஒன்று ஓப்பன் ஓகே. பண்ணிருக்காங்க. ஸோ அங்க வந்து கலெக்ஷன்ல அங்க வந்து ஆக்சுவலா இது என்னன்னா இது பாத்தீங்கன்னா முத்தெல்லாம் வச்சிருக்குங்க உள்ள கியூட்டா. ஆமா, அதனால தான் வாங்கினேன். பார்க்கும்போது நல்லா தெரியுது. ரொம்ப கியூட்டா இருக்கு அது பாக்க. அதுக்காக தான் இது நான் அதுக்கு அது வாங்கணும். இப்போ என்ன பண்ணுமோ அந்த பாக்ஸை காட்டுங்க. இதை வந்து நம்ம உங்களை ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது முக்கியமான கலெக்ஷனுக்குள்ள போவோமா? அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயமே இருக்கு. அவங்களோட பேங்கிள்ஸ். ஸோ வந்து இருங்க நான் காட்டுற பொதுமக்கள் கிட்ட பாருங்க. இதுதான் அவங்களோட பேங்கிள் கலெக்ஷன்ஸ். ஆக்சுவலா இந்த பாக்ஸே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தெரியும் வேற ஒரு பாக்ஸ் எடுத்து நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். பட் இப்போதைக்கு அதுக்கு டைம் வரல போல. ஓகே. இது ஆக்சுவலா ஒரு பாக்ஸ்ல வச்சிட்டேன். சோ இப்போ உங்களுக்கு எடுத்து இந்த பாக்ஸ்ல வச்சிருக்கேன். ரொம்ப கியூட்டா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இது எங்க வாங்குனீங்க? இது எல்லாமே நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தர மாதிரி இங்கே எதுவுமே கடையில் இல்லை. மெட்டல் பேங்கிள் இருக்குது, இந்த கோல்டன் கலரில் கிளாஸ் பேங்கிள் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லையோ கலர்ஸ்லையோ இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஓ, இது எல்லாமே எங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஆமாம், அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்க வீடியோக்கு நான் வந்து இதுக்கு பேங்கிள் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆர்டர் பண்ணி வாங்குற அளவுக்கு அவங்க வந்து அவங்க ட்ரெயின் ஆகிட்டாங்க. நான் வந்துட்டு இந்த கையில் பேங்கிள் போடுறது, ரிங் இந்த மாதிரி எந்த வேலையுமே வச்சுக்க மாட்டேன். ஆனா எனக்கு இப்ப வீடியோல போட்டு 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 எனக்கு அது இல்லாம இங்க வெளில போவே பிடிக்கும். அழகா இருக்கு. ஆமா, பட் எனக்கு இப்ப அது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். எங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நீங்க அப்படிதான் கஸ்டமைஸ் பண்றது? எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணதுதான். ஸோ அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கும் இல்லை, நான் காமிக்கிறது கை மட்டும் தான். பட் எனக்கு வெளில போகும்போது கொஞ்சம் யூஸ் ஆகும்ல. ஸோ அதனால எல்லா கலர்ஸ்லுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து உள்ள வந்து த்ரெட் இருக்குல்ல? த்ரெட். ஆமா, இதுவுமே சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 4-5 செட்டுக்கு மேல வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்துட்டு ஒட்டி தானே தராங்க, ஃபுல்லா சில்க் த்ரெட் வேற. ஸோ தண்ணியில் படக்கூடாது. நான் என் வேலையே கிச்சனில் சமைக்கிறது தான். ஸோ சமைக்கிறப்போ ஏதாச்சும் ஒன்று ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணி பண்ணி வந்துட்டு தண்ணி பட்டு ஒரு சில இதெல்லாம் மேலே ஒட்டியிருக்கிறதுலாம் அப்படியே எடுத்துக்கும். ஸோ அந்த த்ரெட்டெல்லாம் தன்னால் எடுத்துகிட்டு வந்துடும். அந்த மாதிரி நிறைய செட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஆக்சுவலாக இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் இது மோஸ்ட்டாக போடுற ஒரு வலையில்? ஆமாம். இல்லை, நானும் இது யூஸ் பண்ணவே இல்லை. நான் எதுவுமே ஆனால் இதே மாதிரியே தெரியுது போட்ட மாதிரி. நான் மேபி அது பழைய செட்டில் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்ன இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. இனிமேல் தான் நான் போடணும் இது எல்லாமே. ஸோ இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நியூ எடிஷன் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருக்கோம். ஆமாம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்டர் பேங்கிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உள்ளே போட்டுட்டு இதை வந்துட்டு பார்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எல்லா கலர்ஸுமே இருக்கும். நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் உங்களுக்கு பண்ணி அந்தந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போட்டுட்டு போய்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கு, மல்டி கலர். ஆமாம். ஸோ ஒரு பிங்க் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேங்கிள் இது. இந்த மல்டி கலர் தான். மல்டி கலர் தான். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும்.
நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு சூட் ஆகும். சோ அது வந்துட்டு நீங்க 2 சைடு போட்டு இது போட்டீங்கன்னா இது கூட வந்துட்டு இது நல்லா இருக்கும். நம்மளே மேட்ச் போட்டுருக்கேன் இந்த மாதிரி. ஓகே. சோ இத வந்து நம்ம சென்டரா போட்டு இது ரெண்டுத்தையுமே பார்டர் பேங்கிள்ல போட்டோம்னா சூப்பரா செட் ஆகும். சூப்பர். ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான ஒரு செட் பேங்கிள் இது. அடுத்தது வந்து உங்ககிட்ட வந்து இது நிறைய பேர் வந்து தங்கத்துல வச்சிருப்பானே, நிறைய பேர் தங்கத்துல இதை வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா யார் வீட்டு பாக்ஸ் கன்ஃபார்மா தங்கத்துல இருக்கும். ஆனா இவங்க கிட்ட பார்த்தா அது த்ரெட்ல வச்சிருக்காங்க. எஸ், அதாவது குட்டி குட்டியா வந்து லக்ஷ்மியோட காசு வச்சு வச்சிருக்கீங்கல்ல. எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சது. நான் உங்ககிட்ட இது ஆக்சுவலி ஸ்பெஷலா கேட்டிருந்தேன். ஸோ ஏதாவது சாரீலாம் வேர் பண்ணுறப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இது. ஸோ அதனாலே நான் இதை கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு 4-5 கலர்ஸ் இருக்கும் சேம் மாடல்லே. ப்ளூ, பிங்க், நான் க்ரீன் ஒன்று போட்டிருக்கேன், ரெட் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக ஜஸ்ட் சும்மா வெளில ஃபங்க்ஷன் கிடையாது, சும்மா வெளில போகிறப்ப வேர் பண்ணிக்கலாம்ல, அதுக்காகவே நான் கொஞ்சம் எல்லா கலர்ஸ்லையுமே சொல்லியிருந்தேன். சூப்பர். இந்த கலர்ல என்ன ட்ரெஸ் இருக்கு அதனால. இது இந்த மல்டி கலர். இது மல்டி கலர். நான் ஆல்ரெடி 2 போட்டிருக்கேன் இதுல. எப்படிங்க எல்லாம் பார்த்து வாங்குறீங்க? எனக்குலாம் இன்ஸ்டாகிராம்குள்ள போனா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு அது பிடிச்சிருக்குல்ல. சோ நமக்கு தேவை அப்படின்னும் போது நான் அதுக்காக தேடுவேன். நமக்கு எது ஒன்று தெரியும் அது நம்ம தேடி பார்ப்போம். அதனால சோ இந்த மாதிரி ஷாப்பிங் பண்றதுல எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஓகே, இந்த ஃபேன்சியா இருக்கட்டும், வேற ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு ஷாப்பிங் பண்றது. இப்போ நீங்க பொதுவா ஷாப்பிங் பண்ண போய் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு தனியா என்ன போய் எடுத்தது இல்ல. எப்பயுமே ஹஸ்பண்ட் கூட தான். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கணும், அதெல்லாம் அக்சசரிஸ்லாம் அவரை கூப்பிடுறதுக்கான ட்ரெஸ் வந்துட்டு நான் ஏதாவது ஒன்று பிடிக்காம எடுத்துட்டா கூட அவர் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டே இருப்பார் போடுறப்பெல்லாம். நல்லாவே இல்லை, எனக்கு கூப்பிட்டா போனாலும் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாரா. அதனாலே நான் வந்துட்டு எப்போ போனாலும் வேற வழி இல்லையேன்னு கூப்பிட்டு போயிருது. ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் நீங்க ஷாப்பிங் போனீங்கன்னா? இல்ல கேர்ள்ஸ் நம்மளா கூட எடுத்துருவோம். ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, இப்போ உனக்கு நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் வராம ஜம்ப் பண்றீங்க, அதனால ஒத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. இல்ல ரொம்ப நேரம் ஆகல. எனக்குலாம் வந்து 1 ஹவர்ல நான் மேக்ஸிமம் எடுத்துக்கவே மாட்டேன். இல்ல வைக்கிறேன், ஒரு 1/4 மணி நேரத்துலயே நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துருவேன். ஆனா நான் எடுத்துருவேன். ஆனா என் கூட ஒருத்தர் வருவார் இருப்பாங்க, என் ஹஸ்பண்ட் கூட்டு போனா. நான் ஒன்னு எடுத்தேன்னா அவர் அதுக்குள்ள ஒரு 9 செலக்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு போய் போட்டு வா அப்படி அத்தனை ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் நான் எடுக்க மாட்டேன். அவர் என்ன எடுத்தாரோ அதுதான் ஃபிக்ஸ் ஆயிட்டு கடைசியில் வீட்டுக்கு வருவோம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க ட்ரெஸ் எடுக்காம அவரே எடுக்க சொல்லிருக்கலாம். ஆமா, நான் ஒரு சில டைம்ல அதையே போட்டு காமிச்சு சரி நம்ம எடுக்காத மாதிரியே அவர்கிட்ட தள்ளி விட்டுலாம் நான் எடுத்திருக்கேன் ட்ரெஸ். அந்த மாதிரிலாம் அவர் எடுத்த மாதிரி காமிச்சு ஃபைனலா வந்துட்டு அவர் என்ன ஃபிக்ஸ் பண்றாரோ அந்த ட்ரெஸ் தான் எதுவா இருந்தாலும். சே, வாட் a good husband he is. நமக்கு சீக்கிரமா எடுத்துருவோம். ஆனா அவரு எனக்கு செலக்ட் பண்ணது லேட் ஆகும். அவர் எப்படியும் ஒரு 1 hour ஆச்சு. 1 hour. அப்பனா பாருங்க உங்களை அவர் எவ்வளவு ரசிக்கிறாரு, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டா எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு அழகா பாக்குறாரு. அதான் கரெக்ட் தான். அது செலக்ட் பண்ணது எல்லாமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாவும் இருக்கும், நல்லா ஒரு பெஸ்டா இருக்கும் நமக்கு போடும்போது. அவர் செலக்ட் பண்றாருன்னு சொல்லும் போதே அவங்க அப்படியே ரெட் ஆயிடுறாங்க, அப்படியே பிளஷ் ஆயிடுறாங்க டக்குன்னு. அவங்க வந்து இந்த கலெக்ஷன்ஸை காமிச்சதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கலெக்ஷன் அப்டேட் பண்ணுங்க, சொல்லுங்க. நாங்க வந்து மறுபடியும் அந்த இன்னொரு செட் ஆர்டர் பண்ணிருக்கேன், அது வரும்போது கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம வந்து மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.